அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் இலியாஸ். அன்பு சகோதரர்களே, ஒரு கல்யாணத்தை நிச்சயம் செஞ்சுட்டாக்கா ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து கல்யாண கார்டு கொடுத்து போய் எல்லாத்துலேயும் போய் அலைஞ்சி ஒவ்வொரு மாடியாக ஏறி எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. கொடுத்து கல்யாணத்துக்கு வாங்க வாங்கன்றாங்க. உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாமையே அவங்களுடைய சஹாபாக்களுக்கு கல்யாணம் ஆகி என்ன நேற்று ஆளக்கான அப்படின்ற நேற்று கல்யாணம் அப்படின்னு ரொம்ப எளிமைப்படுத்தியிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மாற்று மதசோர் கலாச்சாரத்தை பின்பற்றி 5 மாதம் 6 மாதம்லேருந்து கல்யாண கார்டு கொடுத்து திரியிறோம். ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எந்த கல்யாணம் எளிமையாக இருக்கோ அதுதான் பரக்கத்தான கல்யாணன்றாங்க. அதை விட்டுட்டு 6 மாதம் முன்னாடியே ஒவ்வொரு வீடாக ஏறி ஏறி இறங்கி கல்யாண கார்டு கொடுத்து அதில் சில பேர் நோய் நொடியாகி முட்டி வலி அது வலின்ட்டு இப்படிலாம் இருக்காங்க. நமக்கு என்ன கடமையா என்ன? இது சொந்த மதத்தை கூப்பிடுறது உங்களுடைய கடமை. அதை கூப்பிட்டீங்கன்னாக்கா வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டா கூட வந்துட போகிறாங்க, செல்ஃபோனில் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா கூட வந்துட போகிறாங்க. ஏன்னா உங்களுடைய நிலைமை தெரியும்ல, அவனால் மாடி ஏற முடியாது, ஒரு வீடாக வர முடியாது, பாவம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதை விட்டுட்டு இப்படி ரொம்ப அலைஞ்சு கஷ்டப்படுத்தினா எப்படி? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணங்கிறத ரொம்ப ஒரு கஷ்டமாக்கிட்டே போகிறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, கல்யாணத்தை எளிமைப்படுத்துங்கன்றாங்க. ஆனால் நம்ம அதை விட்டுட்டு அதை ரொம்ப கஷ்டமாக்கி நான் முஸ்லீம் எதெல்லாம் பின்பற்றுறாங்களோ அதை பின்பற்றி போயிட்டுருக்கோம். நான் முஸ்லீம் பெரிய மண்டபத்தை பிடிச்சி ஊரை கூட்டி ஒலை வச்சு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டு கச்சேரி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம முஸ்லீமாக இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றாமல் எளிமையான கல்யாணத்தை வைக்காமல் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், கல்யாணத்துக்குண்டு முன்னாடி ஒரு சாப்பாடு, கல்யாணம் முடிஞ்சு ஒரு பின்னாடி ஒரு சாப்பாடு, அதுவும் கல்யாண மண்டபத்தில் மருதாணி ஃபங்க்ஷனு, சீதனம் ஃபங்க்ஷனு, இந்த மாதிரி நான் முஸ்லீமுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி நம்ம ஊர் மக்களும் போயிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் கல்யாணம் முடிஞ்ச உடனே டான்ஸு அது இது போட்டு மோளத்தை அடிக்கிறது வைக்கிறது அப்படி இந்த மாதிரி போயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் இஸ்லாத்தில் எவ்வளோ ஒரு பாவமான செயலில் அறியாமல் இருக்கீங்க. அல்லாஹ் சில பேருக்கு கொடுத்து சோதிக்கிறான், சில பேருக்கு கொடுக்காம சோதிக்கிறான். நமக்கு கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லி அவர் அல்லாஹ்வும் அல்லாஹ் சொன்னபடி வாழ்வோமுங்கிறது இல்லாமல் சைத்தானுக்கு கட்டுப்பட்டு இந்த மாதிரி தவறான வழிக்கு போய் சேர்ந்துடுங்க. என்னுடைய தாய் ஒரு வாட்டி சொன்னாங்க, இந்த பெண்ணை பார்த்துக்கடா அப்படின்ட்டாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டேன். ஒரு வீட்டில் வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. அப்போ சொன்னாங்க, இவங்க இளையங்குடிக்கும் புதூருக்கும் லைட்டை கட்டி வாழை மரம் வச்சு அவங்க அவ்வளோ இதாக கல்யாணம் பண்ணாங்கடா. இப்போ அந்த பெண்ணு பாடுறா எப்படி வீட்டு வேலை செய்கிறான்னு. இது அல்லாஹ் மீது ஆணையாக சொன்னாங்க என் தாய். இப்போ நம்மள்ட்ட எல்லாம் காசு கப்பா கொடுத்து இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப நம்ம அநியாயத்துக்கு ஆடணுண்டாக்கா இந்த நிலைமை தான். நம்மளும் சிந்தித்து செயல்படணும். நம்ம சிந்தித்து செயல்படலன்னு வச்சுக்கோங்களேன், அதே நிலைமை நமக்கு வந்துடும். அதனால் கல்யாணங்களை எளிமைப்படுத்துங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எந்த கல்யாணத்தில் எளிமையாக இருக்கோ அதுதான் பரக்கத் நிறைந்த கல்யாணம். கல்யாணங்களில் பள்ளிவாசலில் வைங்க, குரான் தொழுகை ரொம்ப ஓதப்படுற இடத்துல கல்யாணத்தை வைங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு வீட்டுகளில் சொந்த பந்தத்தை கூப்பிட்டு வச்சு வீடுகளில் சாப்பாடை போட்டு கொஞ்சமான பேரை கூப்பிட்டு வச்சு அமுச்சு விடுங்க. இதை ஊரை கூட்டி ஒலை வச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குரான் ஓத தெரிஞ்சவங்க தொழுகிறவங்க மட்டும்தான் அங்கே சாப்பிட்டு கூட பாரக்கலக்கா லக்கன்னு சொல்லி துவா செய்வாங்க. ஆனால் வேறு எல்லோரும் சோறு நல்லா இருக்குது நல்லா இல்லை ஊண்டு போவாங்க. இதெல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் ஒரு சகோதரர் வீட்டுக்கு போகிறப்ப அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் உட்காந்து அவங்க வீட்டில் டீ குடிச்சிட்டு இருக்கோம். ஒருத்தவங்க வந்தாங்க வீட்டுக்கு விருந்தாளியாக வந்தவங்க, இந்த மாதிரி என்னுடைய மகனுக்கு வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கேன் வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ கேட்டேன், என்னன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவர், பெரிய வைர வியாபாரி, வீட்டில் கல்யாணன்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்போ அவர் சொன்னார், இந்துக்களுடைய கலாச்சாரத்தை நான் பின்பற்ற விரும்பலை, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கலாச்சாரத்தை நான் பின்பற்ற விரும்புகிறேன், என்னுடைய குடும்பத்தாருக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவர், என்னுடைய மகன் கல்யாணம் இங்கே தான் நடக்கும், பெண் வீட்டு சார்பாக ஒரு 25 பேர், என் வீட்டு சார்பாக 25 பேர், நீங்கள் பக்கத்து வீடாக இருக்கீங்க, அதனால் அவங்கள கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், நல்ல கல்விமான் பெரிய பெரிய செல்வந்தர் கூட அவங்க மார்க்கத்தை தெரிஞ்சு விளங்கி போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் சிந்திக்காமல் இன்னும் நம்ம நான் முஸ்லீம் கலாச்சாரம் பின்பற்றிட்டே போகிறோம்டாக்கா நம்ம தான் பின்னோக்கி போவோம். பெண் வீட்டில் போயிட்டு
உங்கள் மூத்த மகளுக்கு என்ன செஞ்சீங்களோ அதே நீங்கள் செஞ்சுருங்க அப்படின்றது. இப்போ நாங்கள் வரதட்சணைலாம் வாங்க மாட்டோம், நீங்கள் நகை போடுங்க, 50 பவுன் நகை போடுங்க, ஏதோ கிராம் 1000 ரூபா போல். இதெல்லாம் மக்களை போட்டு பெண்களுக்கு ரொம்ப எதிரியாக இருக்காங்க. போய் நகையை கேட்டு அதை கேட்டு இதை கேட்டு அவங்க மூத்த மகளுக்கு 1000 ரூபா இருக்கும் கிராமு, அப்போ செஞ்சுருப்பாங்க. இப்போ வந்துக்கிட்டு எனக்கு அதே அளவு நகை போடுன்னு சொன்னால் ஏற்றுக்குவாங்களா? சிந்திக்கணும். அவங்கள போய் கஷ்டப்படுத்துறது, நாங்கள் கல்யாணத்தை அப்படி பண்ணுவோம், எங்களுக்கு இவ்வளோ பேர் வருவாங்க, தேவையில்லாமல் கூப்பிட்டு எவனோ திண்டு உண்டு போய் வேஸ்ட் பண்ணுறது. பெண் வீட்டுக்கு 10 லட்ச ரூபா செலவு, இங்கே 10 லட்ச ரூபா செலவு. நீ சிந்திச்சு பாருங்க, ஒரு நாய்க்கு கிணத்துலேருந்து அள்ளி கொடுத்ததுனால அல்லாஹ் அந்த பெண்மணிக்கு சொர்க்கத்தை கொடுத்தான்றான். நீங்கள் இந்த கல்யாண செலவை நீங்கள் முழுமையாக கட் பண்ணி இந்த இப்போ இருக்கிற எல்லாம் ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்கள கூப்பிட்டு இந்தாங்க தலைக்கு ஒரு 5000 ரூபா வச்சுக்கோங்க, இந்தாங்க ஒரு 100 பேர் 200 பேர் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க துவா செஞ்சால் அது எப்படி இருக்குன்னு உங்களுடைய குடும்பம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், வருங்காலத்தில் எவ்வளோ பிரம்மாண்டமாக அவங்க உயர்வாங்க. அது யோசிச்சு பாருங்க. கல்யாணத்தை எளிமைப்படுத்துங்க, அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இறங்கும். எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறத நீங்கள் என்னைக்கு மறுக்கிறீங்களோ உங்களுக்கு மாற்றமாகிடும் எல்லாமே. அதனால் சிந்திங்க, குரானை ஒரு வாட்டி வாங்கி படிங்க, அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை தருவான். சிந்தித்து செயல்படக்கூடியவங்களுக்கு தான் இந்த உலக வாழ்க்கை வெற்றியா. அதனால் நீங்கள் சிந்தித்து செயல்படுவீங்கன்னு நான் இந்த வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.